சினிமாவில் முக்காவாசி ஓடிடுச்சு. கிளைமேக்ஸ் இப்ப இனிமேதான் வரப்போகுது. அவர் தான் என்னுடைய அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின். மாமன்னன் படத்துல ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா. மலையில தாத்தி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா. தவளெடுத்து தாடி ராசா, தந்தனா தந்தனா பாடுதே ராசா. குச்சுக்குள்ள கிடந்த சனம், கோணி சாக்குல சுருண்ட சனம், பஞ்சம் பசி பார்த்த சனம், படையிருந்தும் பயந்த சனம். குச்சுக்குள்ள கிடந்த சனம், கோணி சாக்குல சுருண்ட சனம், பஞ்சம் பசி பார்த்த சனம், படையிருந்தும் பயந்த சனத்தை இந்த நாட்டினுடைய குடிமக்களாக உயர்த்தி அண்ணல் அம்பேத்கர் பாதுகாத்து வைத்த குடியுரிமை சட்டத்தை பாதுகாக்க போகின்ற ஒரு அற்புதமான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. அந்த கூட்டணியினுடைய மதச்சார்பற்ற பிரதமர் இந்த நாட்டிலே கொடியேற்றுவதற்கு என் அருமை தம்பி கணபதி ராஜ்குமார் அவர்களை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்து மறவாமல் உதயசூரியனுக்கு வாக்கு போடுங்கள். இந்த நாட்டிலே பெண்களுக்கு கல்வி தரப்போகும் சின்னம் உதயசூரியன், பெண்களுக்கு சொத்துரிமையை வாங்கி தந்த சின்னம் உதயசூரியன், ஆலயங்களிலே தமிழை ஒழிக்க செய்த சின்னம் உதயசூரியன், ஜிஎஸ்டி என்ற வரி விதிப்பை ஒழிக்க போகும் சின்னம் உதயசூரியன், நீட் தேர்விலிருந்து விலக்கு கொடுக்க போகும் சின்னம் உதயசூரியன், அதுபோல இந்த நாட்டில் இருக்கும் டோல்கேட்டுகளை அடித்து நொறுக்க போகும் சின்னம் உதயசூரியன், மதச்சார்பற்ற சின்னம் உதயசூரியன், எல்லோரையும் ஒன்றுபடுத்தும் சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் உதயசூரியன் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கோவை மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, இந்த பாரதிய ஜனதா நமது தலைவர்களை எல்லாம் முதல்வர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்தால் அந்த கட்சி சோர்ந்து போய்விடும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அப்படித்தான் என் தம்பி செந்தில் பாலாஜியை அவர்கள் கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிறையில் இருந்தாலும் அதை வைத்து மாபெரும் வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகம்.